ஒரு ஆண்டு விழா நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட ஃபீல் தான் வருது. ஆக்சுவலாக இவருடைய பேர் வந்து சிவக்குமார். என்னோட ரூம்மேட். 1992 நாங்கள்லாம் ஒரே ரூம். லெஃப்டில் ஒரு பெட் இருக்கும், ரைட்டில் ஒரு பெட் இருக்கும். ரைட் சைட் பெட்டில் நான் படுத்திருப்பேன், லெஃப்டில் ஒரு படுத்திருப்பார். அப்போ ஒரு தடவை நான் பாலச்சந்தர் சாரை பார்க்கறதுக்கு என்னோட முயற்சி போயிட்டுருக்கு. இவர் வெட்டினரி காலேஜில் டாக்டர். ஃபர்ஸ்ட் கிளாஸ் டாக்டர், கைத்தட்டுங்க. ஆனால் எப்போ பார்த்தாலும் டாக்டர் தொழில் பட்டாங்க ஒரு பேப்பரில் எப்போ பார்த்தாலும் எதை எழுதிக்கிட்டே இருப்பார். இவர் போனதுக்கப்புறம் நான் எடுத்து படிச்சேன்னா ஒரு கேரக்டர்ஸாக இருக்கும், ஒரு கதையாக இருக்கும். உனக்கு எப்படி இதில் இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா எனக்கு தெரியல. அப்படி ஒரு காலேஜில் ஒரு ட்ராமா போடுறாரு. இந்த ட்ராமா பிரம்மாண்டமாக இருக்குது. அப்போ நான் சொன்னேன், இளையராஜா சார் வராது பிரசாத் லேபுக்கு, பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, நீயும் வரியாடான்னு கேட்டேன். நான் வந்தால் இளையராஜா சாரை வச்சு படம் பண்ணுற டேரக்டர் தான் வருவேனே தவிர நேரில் வந்து பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்க நான் வரமாட்டேன்னு. இன்னைக்கு அது நடந்திருக்குன்னா அதுக்கு நீங்கள் எப்படி கை தட்டினா லாங் டேர்ம் விஷயம். அந்த சிவக்குமார் கூட நான் இன்னைக்கு மேடையில் நிற்கல. இவர் வந்து வித்யாதரன். வித்யாநிலை கல்வி தான். அதெல்லாம் ஸ்கூலுங்கிற பேரோட இந்த கல்வியாளரோட வித்யாதரனோட நான் மேடையில் நிற்கிறேன். இந்த படத்துக்கு ஒரு கேமரா தான் எடுக்கிறதுக்கு. சினிமாட்டோகிராஃபருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனால் அந்த படத்தை நல்லபடியாக வெளியில் கொண்டு போனோன்னா 25 கேமரா அங்கே இருக்கு. கைத்தட்டுவாங்க. அவங்க தான் அதை கொண்டு போகணும். இந்த ஸ்கூலில் நடுவில் ரெட்டு லெட்டர்ஸ் போட்டிருப்பாங்க. அங்கேயும் நிறைய ரெட் இருக்கு பாருங்க. கேமரா திரும்பி பாருங்கல்ல, அந்த ரெட்டு வேலை தான் இருக்கு இந்த ஸ்கூலோட. ஸோ அவர் பேசும்போது, ஷாம் பேசும்போது சொன்னார், நீங்கள் போகிற இடத்துல இந்த ஸ்கூல் படத்தை பற்றி நீங்கள் சொல்லணும் தாமோன்னு. நான் போகிற இடத்துல இந்த ஸ்கூலை பற்றி இந்த படத்தை பற்றி எங்கிட்ட சொன்னாதான் அது கிரேட் சக்ஸஸ். படம் பார்த்தீங்களா, ரொம்ப நல்லா இருக்காது. பொதுவாகவே நான் வந்து நிறைய பேர் சொன்னாங்க சினிமாவுக்கு நான் முழுக்க போட்டேன். சத்தியமாக கிடையாது. பத்திரிகை நான் நோட் பண்ணிங்க. நான் 2029 மறுபடியும் வந்துடுவேன். 50 லட்சம் மாணவரில் சந்திக்கணும். நான் இன்னும் 50 லட்சம் சந்திக்கலை. 31 லட்சம் மாணவர்கள் தான் சந்திச்சிருக்கேன் இன்னும் இருக்கு. அதனால் ஒரு கடமை. டாக்டர் கலாம் அவர்கள் எனக்கிட்ட கட்டளை, வேறு வேறுனா கட்டளை இட்டு இருந்தால் கூட பாதியில் போயிருப்பேன். அவர்கிட்ட கட்டளை ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு, பிரம்மாண்டமாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் முதல்ல வித்யாதரனுடைய அம்மாவுக்கு எல்லாரும் கையை உயர்த்தி தட்டுங்க. இங்கதான் இருக்காங்க அம்மா, அங்கே இருக்காங்க. அம்மா வேணும் நெல்லுங்க, எங்கே இருக்கீங்க பார்க்கலாம். தாயே, அந்த தாய்க்கு கை தட்டுங்க.